அதுவும் ரொம்ப நெருங்கிய உறவுல. அம்மாவை விட நெருங்கிய உறவு வேற யாருக்கும் கிடையாது. வேற எதுவும் கிடையாது. ஈவன் அந்த தாயுடைய உறவுலயே ஒரு பொருளாதார சரிவுங்கிறது எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதுல தான் நான் என்னுடைய நோக்கம் அதுவா இருந்தது. வேற எத்தனையோ காரியங்களை எழுதலாம். பொருளாதார சரிவு அப்படின்னு வரும்போது என் கணவன் மனைவிக்கு இடையில நடக்கிறது கூட நிறைய எழுதலாம். ம். ஆனா அதுல கான்சென்ட்ரேட் பண்ணல. அதுல பண்ணாம இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஒரு பெண்ணுக்கு ஏற்படுற இதுதான் தாக்கம்னா ரொம்ப ஜாஸ்தி. ஆமா. ஏன்னா பெரும்பாலான நடுத்தர வர்க்க குடும்பங்கள் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைய சந்தோஷத்தை நிர்ணயிக்கிறதே அவளுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையில தான். சோ இப்படி இருந்தா தான் என் மகள் சந்தோஷமா இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னு அந்த அம்மா நினைக்கிறாங்க. ம். இவன் அந்த அந்த பெண்ணுமே அதன் மூலமா நிறைய நினைச்சுக்கிறா, கத்துக்கிறா. ஓ, நம்ம இப்படி எல்லாம் இருக்கணும் போல, காரு, பங்களா அந்த மாதிரி இருந்தாதான் நம்ம சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி. சோ அதுல ஒரு தாக்கம், ஒரு சரிவு அப்படின்னு ஏற்படும் போது கொஞ்சம் அது நிலைக்குலைய பண்ணிடுது. ரொம்ப அழகா அப்படி நிலை குலையும் போது ஒரு பெண் அந்த அந்த சூழ்நிலையை எப்படி கையாளணும், ம். அது அதுலதான் என்னுடைய நோக்கம் இருந்தது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப வந்து வயசான தம்பதிகள்லாம் கூட, இப்ப இந்த சூழ்நிலையில கொஞ்சம் காலப்போக்குக்கு, சமகால போக்குக்கு வந்து தங்கள கொஞ்சம் மாத்திக்கிறாங்க. அட்லீஸ்ட் மாத்திக்கணும்னாவது நெனைக்கிறாங்க. இந்த கதை வந்து ஒரு காலகட்டத்த படம் பிடிக்கிறதுனால, இத ஒரு நகர சூழலுக்கு கொண்டு வந்தீங்கன்னா, அது எவ்வாறு வேறுபடலாம்னு உங்களுக்கு தோணுது? அத பத்தி ஆஹ் யோசிச்சீங்களா? கண்டிப்பா நகர சூழல்ல அஹ் மன அழுத்தம்ங்கிறது கொஞ்சம் குறைவு. ம். ஏன்னா எல்லாரும் தனித்தனியா இருப்பாங்க. ம். கொஞ்சம் டவுன்ஷிப்ல வந்தீங்கன்னா அந்த கூட்டு குடும்பம்னு இல்லாட்டினாலும் எல்லாருமே கொஞ்சம் ஒரு நெருங்கிய வட்டத்துக்குள்ளதான் மாட்டிக்குவாங்க. எப்படியும் வாரத்துல ஒரு தடவை சந்திக்க வேண்டியது இருக்கும். பக்கத்துல பக்கத்துல தான் இருப்பாங்க. அடுத்த தெரு, பக்கத்து தெரு, பக்கத்து வீடு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் எல்லா குடும்பங்களுமே இருக்கும். ஆனா இதே கதை நகர சூழ்நிலையில ஏற்படும் பொழுது அந்த தாய் தகப்பனுக்கு ஏற்படுகின்ற மன அழுத்தம் வெகு குறைவு. ம். இந்த சூழ்நிலையில அந்த ஒரு தாய் ஒரு என் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்காங்கிற ஒரு பிம்பத்தை தன்னுடைய உறவுகளுக்கு கொடுக்க முடியல. சோ ம். அவளுக்கு ஏற்படுற மன அழுத்தத்தை தன்னுடைய பொண்ணுகிட்ட காமிக்கிறா. ஒண்ணு அவ ஒரு நடிக்கணும், ஒரு ஒரு தவறான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும். அதுக்கு பொண்ணு அதே ஊர்ல இருந்தா முடியாது. அவ அட்லீஸ்ட் வேற ஒரு ஊர்ல இருந்தாலாவது சொல்லிக்கலாம், நல்லா ம். இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு.